எம்மா தமிழே, செம்பகவல்லி, அத்தை இங்க தான் இருக்கோம். பாரு, அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பாவம், அத்தை மனசு கஷ்டப்படும். நாம எதையுமே அத்தை கிட்ட மறைச்சது இல்ல. இதையும் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மறைக்கணுங்கக்காக இல்ல, பாவம் நாளைக்கு வேற கல்யாணம் இருக்கு. அவங்களுக்கும் 1000 டென்ஷன். இப்ப இத போய் சொல்லிக்கிட்டு நமக்கு எல்லாமே அவங்க தான். நாம இன்னைக்கு நல்லா வாழ்றோன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான். இதையும் அவங்க கிட்ட சொல்லிடுவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல. கஷ்டமா இருக்கு. அத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோன்னு கஷ்டமா இருக்கு. அத்தையே இப்பதான் மாமா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்காங்க. நாம போய் நம்ம சின்ன பிள்ளைங்களா, நம்ம பிரச்சனை நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்படி இல்ல, அத்தைனா ஏதாவது ஆலோசனை கொடுப்பாங்க, அதான் சொல்றேன். எம்மா தமிழே, அத்தை வாங்கத்த. அத்தை காஃபி எதுவும் குடிக்கீங்களா? அத்தை டிஃபன் எடுத்துக்கிட்டுமா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அது எப்படி நான் ஒரு மாதிரியா இருக்கேன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? என் புள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? தமிழ் என்ன துருதுருன்னு வருவான்னு எனக்கு தெரியாது. ஏமா எதுவும் பிரச்சனையா? திடீர்னு சத்தம் போட்டானா என்ன? இல்லத்த, அவன் சத்தம் போடுற புள்ள கிடையாது. வேற எதுவும் பிரச்சனையா? அது வந்துட்ட. அது வேற ஒண்ணும் இல்லத்த. தினேஷ் நடவடிக்கை ஒரு மாதிரியா இருக்குதான். சரியா வீட்டுல பேச மாட்டேக்காரான், சாப்பிட மாட்டேக்காரான், சரியா தூங்க மாட்டேங்கிறாரு. அதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் பிள்ளைய அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அத்தை. இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது கணவனோ மனைவியோ எல்லாத்தையும் சொல்லதுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும். பயப்படாம நம்ம கிட்ட சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கணும். இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னா பிரச்சனை வரும், இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை வரணும் அப்படி நினைச்சிட்டாலே நம்ம சரியான புரிதலோட இருக்கலன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்லணும், எதுவா இருந்தாலும் மனைவி கிட்ட சொல்லணுங்கிற ஒரு உரிமை, ஒரு தைரியம் இருக்கணும். அதுதான் அந்த உறவுக்கு நல்லது. நீ எந்த விஷயத்துலயாவது அவனை மிரட்டுவ இல்ல, அவன் பேசுற விஷயத்துல உனக்கு எது பிடிக்காது, இல்ல அவன் எது செஞ்சா உனக்கு பிடிக்காது, அதை யோசிச்சு பாரு. புள்ள எதுல மாட்டிருக்கானே தெரியும். உன்கிட்ட மறைக்கவே மறைச்சிருக்க மாட்டான். சொன்னா பிரச்சனை வரும்னு பயந்துதான் சொல்லாம இருக்கான், வேற எதுவும் இருக்காது. சரிங்க, அவங்கிட்ட மனம் விட்டு பேசு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுதேன், எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்லு. தானா எல்லாத்தையும் குழந்தை மாதிரி சொல்லுவான். அவனுக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு? நீயும் உன் பிள்ளைன்னா அவனுக்கு உலகம். உன்கிட்ட மறைக்கணும் பிள்ளை மறைச்சிருக்க மாட்டான். உன்கிட்ட மறைக்கணுங்கிற அவசியமும் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவன் உன்னை முழுசா நம்பி வாழ்றான். நீதான் உலகம், நீதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான். உன்கிட்ட மறைக்க மாட்டான். மனம் விட்டு பேசு, சரியா? எல்லாம் சரியாயிரும். நான் அந்த மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அத்தை காஃபி ஏதாவது? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். நான் மண்டபத்துக்கு தான் போறேன், போயிட்டு வரேன். அவ ஆதிராவ எங்க? அத்தை, அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா அத்தை? என்னமா சொல்ற? ஆமாத்த, அவளால நம்ம கூடலாம் இருக்க முடியல. அவளுக்கு அவங்க அப்பா கூட இருந்த மாதிரி இல்ல. அதனால கோட்ரஸ்க்கு போறேன்ட்டு போயிட்டா. அவளால இங்க இருக்க முடியலையா? எப்பவும் அததான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் ஆனந்தி, தேன்மொழியெல்லாம் நீங்களாம் இருக்கீங்களே, இவ்வளவு பேர் இருந்துமா அவளுக்கு இருக்க முடியல? அவ தனியாவே வாழ்ந்து பழகுனவ. அவளுக்கு இது சரிப்பட்டு வரமாட்டுக்குத்த. என்னம்மா சொல்லுதீங்க? இல்ல நல்லதான். சரி, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படுத்தீங்களா அத்தை? கல்யாணம் முடிஞ்ச பிறகு சரியாயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எங்க எதனா இருந்தாகணும், பழகிருவா. இப்ப வாலிய பிள்ளையா, கையங்காலும் ஒரு இடத்துல இருக்காது. அதனால போயிருப்பாளா இருக்கும். அதுக்கா நானே பொண்ணு தரையும் அங்கதான் இருக்கான். அவனை பார்க்க ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அவன் நல்லா பாத்துக்கிட்டுதான். அந்த பாசம் அவளுக்கு பிடிச்சிருக்கலாம். அதனால அங்க போயிருக்கலாம். அவ பொண்ணு தர வந்தானா? இல்லத்த, அவனும் அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டேக்கான். விக்கி நல்லா வாரான், ஆனா பொண்ணு தர வர மாட்டேக்கான். அப்படியே வந்தாலும் அவன் சாப்பிட கூட மாட்டுக்கான். மத்தபடி நம்ம வீட்ல எல்லாம் எல்லாம் கவனிப்புலாம் குறை இருக்காதே. அத்தை, அவன் பாசம்லாம் அதிகமா வைக்கிறான் அத்தை. நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா அவனுக்கு உசிரி. வரும்போது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுக்கறதா இருக்கட்டும், நம்ம கிட்ட பேசுறதா இருக்கட்டும், நமக்கு ஒண்ணுனா உசிர கூட கொடுப்பான் அத்தை. ஆனா அவன் நம்ம வீட்டுல தங்குறதோ, நம்ம வீட்டுல ரொம்ப உரிமை எடுத்துக்கிறதோ மாட்டேங்கிறான். சரி சரி, அவன் தனியா வாழ்ந்துருக்கான்ல, திடீர்னு ஒரு குடும்பம்னால அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இருக்கும். சரி பாத்துக்கலாம். அவன் விக்கி, அவன் நம்மளோட ஐக்கியமாயிட்டான். அதே ஆனந்தி நம்ம கூட அந்நியமா இருக்காளா, அதனால விக்கிக்கு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. ஆதிராவும் நம்ம கூட அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டேங்கிறா. அதனாலவோ என்னவோ பொண்ணு தரையும். சரி பாத்துக்கலாம், பேசிக்கலாம். அக்கா, அண்ணக்கா, வா கச்சந்திரா. வாங்கனே. வாங்கனே. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கோனே. என்ன கச்சந்திரா? அதான் ஆதிராவை பத்தி. ஆதிரா அங்கேயே இருக்கா? ஆமாக்கா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா. அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலங்கிறா. சரி, அவளுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க இருக்கட்டும். இங்க இருக்கலங்கக்காக அவ இந்த வீட்டு பிள்ளை இல்லைன்னு ஆயிராத. அது சரிதான்க்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தேன். என்ன கச்சந்திரா? பொண்ணு தெரிய உங்க பிள்ளையாதான் பாக்குறீங்க. பாக்குறல, அவ ஏன் புள்ளதான். ஆமாக்கா, நீங்க வளர்த்த பிள்ளைக்கோ பெத்த பிள்ளைக்கோ பாகுபாடு பார்க்க மாட்டீங்க. இப்ப என்னதான் பிரச்சனை?
இல்ல ஆதிராவும் முழு மனசா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆதிரா மேல ஊசரியா வச்சிருக்காருக்கா. அதான் எல்லாருக்கும் தெரியுமே, ஆதிராக்கு ஏத்தவன் பொண்ணு தர மட்டும்தான். அதான் அவளை சமாளிக்கணும், அவகிட்ட பாசம் கட்டணும், அது பொண்ணு தலையில மட்டும் தான் முடியும். அதான் கிஷோருக்கு நாளைக்கு கல்யாணம், அது முடிஞ்ச அடுத்த வாரமே மாப்பிள்ளைக்கு என் மகளுக்கு கல்யாணத்தை வச்சலான்னு நான் பேசினேன். ஆமா, இப்ப அப்படிதான் பேசிருக்கோம். விக்கிய நம்பி ஒரு புள்ள வந்திருக்கு, அதுக்கும் காலகாலத்துல நம்ம நல்லது செய்யணும். அவன் பொண்ணு தர முடிக்க மாட்டேங்கிறான். அவன் சொல்றது சரிதான், கிஷோருக்கு முதல்ல முடிப்போம், அடுத்து பொண்ணு தர, அதுக்கு அடுத்த வாரம் விக்கிக்கு முடிச்சிட்டோம்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். ஆமாக்கா, அது முடிஞ்சிடும். இப்ப அது பிரச்சனை இல்ல. சரி, மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி தெரியலக்கா. என்னன்னு சொல்றீங்க? என்னண்ணே சொல்றீங்க? இருங்க, அவன் சொல்லட்டும். என்னாச்சுது? இல்ல, மாப்பிள்ளை முழு மனசா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. ஆனா ஆதிராவை கூட்டிட்டு தனியா போற மாதிரி பேசுறாரு. அது அவன் தனிப்பட்ட விருப்பம். நான் புள்ளைய ஏத்துக்கிட்டேங்கக்காக அவனை என் கூட தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துறது தப்பு. அவன்கிட்ட உண்மையான பாசம் இருக்குது. அவன் மனசார என்ன அம்மானு கூப்பிடுறான், அது போதும். அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இன்னொன்னு, அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சான்னா அது சரியாவும் இருக்கும். அதான் நீங்க எதுவும் நினைப்பீங்களோன்னு. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் விருப்பப்படி வாழட்டும். அவன் விருப்பப்படி வாழ்றதா அவன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எந்த வருத்தமும்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா ஒரு குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவனை பாராட்டதான் செய்யணும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை தெரியலக்கா. அவன் மாப்பிள்ளை கடைசி ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன? என் குடும்பத்தை உருவாக்கணும்ல அப்படின்னு. அவர் குடும்பம் குடும்பமா? புரியல தமிழே. அப்பா, குடிக்கிறதுக்கு ஏதாவது தரட்டுமாப்பா? இல்ல தருணே, ஒண்ணு வேண்டாம். தருணே, நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும்ல. எல்லா ஏற்பாடும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நடத்துறது யாரு? விக்கி, பொண்ணு தர எல்லாரும் சேர்ந்துதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்கப்பா, அவங்கள மீறி எதுவும் நடக்காது. பொண்ணு தர எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடுவான். அந்த விக்ரம் எப்படியும் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். அதனால பொண்ணு தர வேற பிளான போட்டிருக்கான். நிச்சயமா நாளைக்கு கல்யாணம் நடந்துருப்பா. எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும்டா. நல்லபடியா நடக்கும்பா. கல்யாணத்துக்கு நீங்களும் வருவீங்க. ஆசைதான். ஆமா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கப்பா. கல்யாணம் விடல நல்ல கல்யாணம் தான் இருக்குது. மீனா குட்டி, ஐயோ உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா, சமாளிக்க முடியல. இப்ப கூட பாயசம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன். ஆஸ்பத்திரியில இருக்கேன்னா பாயசம் பண்ணிருக்கா? இல்லப்பா, உங்களுக்கு தான் பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்குமே, அதுக்காக செஞ்சு வச்சிருந்தாங்க. என்னை தோட்டத்துக்கு கூட்டு போடா, அப்பாவுக்கு கொண்டு கொடுக்கணும்னாங்க. நான் எப்படி கூட்டு போக முடியும்? அதான் அப்பா மறந்துடிச்சிட்டு இருக்காங்க, இப்ப வேண்டான்னு சொன்னேன். அப்ப கொண்டுட்டாது போடான்னு சொன்னாங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன்ப்பா. உங்களை பத்தி ஏதான்ப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பாவும்லவா? அதுக்கா நானு கிஷோரும் உங்களையே தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதான் அங்க பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. ஆமா, நான் அடிப்பட்டது மதனு சதீஷ் யாருக்கும் தெரியாதுல்ல? இல்ல, விக்கி யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதான் நல்லது. எங்க கூட்டு வந்திருக்கீங்க? இது குமாரபாமா தானே? மாமா, எப்படி இருக்கீங்க? வா விக்கி. ஆமா, ஐயா ஏன் பிள்ளைய கூட்டு வந்த? இல்ல, அவ தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் கூட்டு வந்தேன். மாமா, உங்களுக்கு என்னாச்சு? அக்கா நீங்க வயல்ல இருக்கதா சொன்னாங்க. நாங்க தான் சும்மா சொன்னோம். என்னாச்சு? மாமா ஏன் அடிபட்டு படுத்திருக்காரு? நீ எதுவும் சொல்லலையா? இல்ல, அவ பாக்கணும் தான் கூட்டு வந்தேன். சரி, மாமா இப்ப எப்படி இருக்காங்க? அபாய கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாங்க. இவன் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. உள்காயம் எதுவும் இல்லல்ல? இல்ல. அந்த விக்ரம ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்க. என்ன நம்புறலடா? நான் இது பண்ணாலும் பிளான் போட்டு பண்ணுவேன்னு நம்புறல நீ? உன்னை நம்புற போய் தான் நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். நீ பொறுமையா இரு, நான் பாத்துக்கல. சரி, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நானும் இவ்வளவு காவலுக்கு இருக்கோம், நீ போ. வெளியில கூட்டு போன்னு வந்திருப்ப, இங்க இட காவலுக்கு வைப்ப. இல்ல, நான் வெளியில எல்லாம் போல, நான் மாமா பாத்துக்கிறேன். பார்த்தல, அதுக்குதான் கூட்டு வந்தேன். நீ எவ்வளவு நேரம் காவலுக்கு இருப்ப? நானும் டூட்டின்னு போயிடுறேன், பார்க்க முடியல. நீ வீட்டுல போய் நல்ல ரெஸ்ட் எடு, நானும் இவ்வளவு இருந்து பாத்துக்கிறதா. முத கூட்டு வந்திருக்க வெளியில. என்னடா? ஆமாயா, முத புள்ளைய கூட்டு வந்திருக்க. என்னையா இங்க கூட்டு வந்திருக்க? என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் வெளியில ஊர் சுத்தணுமா? சும்மா இருங்க மாமா. மாமா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இருங்க, நான் உருட்டி விடுறேன். என்னங்க, சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரீங்களா? பாத்தியாடா, அதான் ஆனந்தி, அதுக்குதான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். நீ போ தரணே, நான் பாத்துக்கிறேன். சரி. அப்பா, ஏன் விக்கிக்கு இப்படி ஒரு பொண்ணா? இதுதான் பாசங்கிறது. போ தரணே, உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்பதான் நாளைக்கு கல்யாணத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். மாமாவை நான் பாத்துக்கிறேன். சரி சரிப்பா, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். அவங்க உங்களை பாத்துடுவாங்கப்பா. சரியா பாத்துப்போ. சரிங்கப்பா. ஆனந்தி, என்னங்க? நீ மாமா பாத்துக்க, நான் தருணை கொண்டு விட்டு வந்துடுறேன். ஆமாமா,
நீங்க தன்னை கொண்டு விட்டுட்டாங்க, நான் மாமா பாத்துக்கிறேன். சரி நீ இருந்து பாரு, நான் வரேனா. டே நான் பாத்துக்கிட்டேன்டா, நீங்க இரு. வேண்டாம், வெளில ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குது. நீ தனியெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், இவங்க கூட போ. தாய்மைக்கான அத்தனை அடையாளம் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அது கூட நான் உன்னை ஒத்தையில அனுப்ப நினைச்சேன். அதெல்லாம் வேண்டாம், நானும் நீயும் போலாம் வா. இவங்க ஒத்தையில அதான் மாமா இருக்காங்கல்ல, அதுக்கானே ஆனந்தி கொஞ்சம் தைரியசாலி தான். அதெல்லாம் நல்ல பொறுப்பா பாத்துட்டு வா, நீ வா. அதுக்கானே பொண்ணு தெரியும் வாரேன்னு இருக்கான், நீ வா. பொண்ணு தெரியும் வரேன் இருக்கானா? ஆமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ வா. ஒருவேளை நான் வர லேட் ஆயிட்டுனா நான் பாத்துக்கிட்டேன், நீங்க நிம்மதியா போங்க. சரி போயிட்டு வரேன்னா. சரிங்க. எதுவும் சிரமம் இல்லையே. என்ன தரேன்னு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல. மாமாவை நான் பாத்துக்கிட்டேன், நீ நிம்மதியா போயிட்டு வா போ. சரி, உண்மையிலே என் விக்கி ரொம்ப கொடுத்து வச்சவ. மாமா நீங்க என்ன சாப்பிட்டுக்க மாட்டீங்க? இருங்க, நான் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுதேன் மாமா. இல்லம்மா இருக்கட்டும். சும்மா இருங்க மாமா, நான் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விடுதேன், நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா. ஏங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? வா, உனக்கு ஒரு மாளிகை கட்ட போறேன். மாளிகையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா வாழ போற ஒரு வீட்டை பார்க்க தான் கூட்டிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குற? அப்ப கோட்ரஸ்ல அங்கெல்லாம் வேண்டாம், உன்னை அழகா சுதந்திரமா சந்தோஷமா இருக்கிறது மாதிரி ஒரு வீட்டை பார்க்க போறேன். அப்போ அப்பா அவரையும் நம்ம கூட தான் கூட்டிட்டு வருவேன், பயப்படாம இரு. எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும். நான் பயந்துட்டேன். பயந்துட்ட? ஆமா. எதுக்கு பயப்படணும்? அப்ப என்ன கேட்க வேண்டியதானே? என்ன எங்க அப்பா விட்டுட்டா போறீங்க அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதானே? இல்ல, நீங்க எது செஞ்சாலும் சரியா செய்வீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நீ நம்பல? இப்ப நம்புறேன். நான் பயந்துட்டேன், அப்பா ஒத்தையில விட்டுட்டு வந்துருவானு. அவரை ஒத்தையில விட்டுட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதா? அவரு நம்ம கூட தான் இருப்பாரு. இன்னும் உனக்கு நிறைய பேர் சொல்லுவேன், அவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இன்னும் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்களா? யாரு? காட்டுறேன் பாரு, அவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் சந்தோஷமா வாழ போறேன். அது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, நீ பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பரவாயில்ல, புரியட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புரியும். பாரு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன்னு. அப்படியா? அவங்க எனக்கு பிடிக்குமா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருங்க? நம்ம கல்யாணம் முடிட்டோம், அப்ப பாரு. பாங்க, நீங்க கல்யாணத்திலே தான் இருக்கீங்க. அடப்பாவி. பாங்க. நீ இப்பமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பார்த்தாலும் சலிக்காத ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான். நீ சிரிக்கும் போது அழகா இருக்கு. எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. ஆமா, ரசிச்சாதானே அன்பு வளரும். எனக்கு உன் மேல அன்பு அதிகம், அதனால ரசிக்கிறேன். அப்ப நான் உங்களை ரசிக்கலையே. மெதுவா ரசிச்சா போதும். ஆனா நான் உன்னை ரசிப்பேன், உன்னை அதிகமா நேசிப்பேன். சரி, உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்போ உனக்கும் என் மேல அதிகமா அன்பு இருக்கு. ஆமா. இது போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி வா, சீக்கிரம் போயிட்டு வரலாம். அந்த ஓனரு போன் அடிச்சுட்டே இருந்தாரு, சீக்கிரம் போவோம் வா. இங்க பாரு நீ வந்த வழி பார்த்து அப்படியே போயிரு. நீங்க வந்தது எங்களுக்கு தெரியாது, நீ எங்க கிட்ட பேசுறது எங்களுக்கு தெரியாது. நீ யாரோ நாங்க யாரோ, 2 நாள் இங்க இருந்ததை மறந்துரு. இப்படியே கிளம்பி போயிரு, அது உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. சொன்னா கேளு. இங்க பாரு நீ சொன்னதை கேளு, இங்க இருந்து போயிரு. உன் புருஷனை பார்த்து நாங்க பேசுறோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுதோம். இந்த பாரு உனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு ஒரு பயந்துகிட்டு இருக்காரு. ஏதோ கெட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு குற்ற உணர்ச்சியில இருக்காரு. உங்க அக்களை பார்க்க முடியாம தவிக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு இந்த நிலைமை வேண்டாம், பாவம் அவரு. ஏற்கனவே ஒன்னு பட்டு பாடு போதாதா? பாரு அப்ப கூட தாங்கிக்கிட்டாரு, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இவருக்கு தாங்க சக்தி கூட கிடையாது. மாமா, அப்படியே நான் உங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கிடுவேன். நான் ஆசைப்பட்டது என் புருஷனையும் பிள்ளையும் பார்க்கணும் தான். நான் உங்களை பழி வாங்க நினைச்சு வந்திருந்தா வந்ததே வேற மாதிரி நடந்திருப்பேன். எப்படியாவது என் புருஷனையும் பிள்ளையும் பார்க்கணும். அது வரைக்கும் நான் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். உங்ககிட்ட இருந்தா நான் பாதுகாப்பா இருப்பேன்னு உணர்ந்துதான் நான் இங்க வந்தேன். ஆனா இவர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறாரு. அதான் ஏன் இந்த குத்தலாச்சு? ஏன்னா என் தமிழுக்கு ஒண்ணு பிடிக்காது. என் தமிழுக்கு யாரு பிடிக்காதோ அவங்களை எனக்கும் பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு உனக்கு அடைக்கலம் கொடுத்து என் ஹோட்டலே தங்க வச்சிருக்கேன்னு, அப்ப நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அது நான் தமிழுக்கு செய்யற துரோகம். கெட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் நல்ல இருந்ததா சரித்திரமே கிடையாது. என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நீ நல்லவளா வந்துட்டு போ, யாரா வந்துட்டு போ, ஆனா என் தமிழுக்கு பிடிக்காது. அதனால எனக்கு பிடிக்காது, நீ கிளம்பு. என்ன மாமா, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவரக்கல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உண்மையாவே நீ அடைக்கலம் தேடி வந்திருந்தனா, ஒரு சேம் புள்ளையில பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருந்தனா, இங்க வந்திருக்க மாட்டேன். உன் அக்கா கால்ல வந்து விழுந்திருப்ப. அத நீ செய்யல.
அவங்க கிட்ட வந்து விழுந்திருந்தா அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நீ அவங்க கிட்ட வரல. அப்போ பழி வாங்குறதுக்கு வந்திருக்க, அப்படித்தானே? போதும், வாழ்க்கையில பழி வாங்குறேன்னு என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு உத்தமரை மனைவிதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நான் கெடுக்க நினைச்சு போய் தான் நான் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாம இருக்கேன். திரும்ப நான் அந்த தப்ப செய்வேனா? என்ன இவ இப்படி சொல்றா? சரிம்மா, நீ நல்லவளாவே இருந்துட்டு போ. ஆனா இப்ப நாங்க கிளம்ப சொல்றோம்ல. வெளியில எனக்கு